Hi friends, this is Nivetha. In the video 11th standard physics page number 171 work energy power இந்த லெசனில் இருக்கிற பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து எக்ஸாம்பிள் 4.4 பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மாஸ் வந்து 2 kg ஓகேவா. ஸோ அதை வந்து மேலே வந்து தூக்கி போடுறாங்க ஃப்ரம் த கிரவுண்ட்லேருந்து. அது வந்து ஒரு 5 மீட்டர் அளவுக்கு போயிடுது. அதுக்கப்புறம் திருப்பி வந்து எர்த்துக்கே வருது. இதில் வந்து நீங்கள் ஏர் ரெசிஸ்டன்ஸ் அதை பற்றிலாம் எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. கேல்குலேட் எனக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒர்க் டன் பை த கிராவிட்டி வந்து அந்த ஆப்ஜெக்ட்டை கீழே கொண்டு வரதுக்கு அது எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் வென் த ஆப்ஜெக்ட் ரீச்சஸ் 5 மீட்டர் ரீச் பண்ணிட்டதுக்கப்புறம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கொஷின். அடுத்தது ஒர்க் டன் பை த கிராவிட்டி வென் த ஆப்ஜெக்ட் கம்ஸ் பேக் டு த எர்த். ஓகேவா, முதல்ல அது 5 மீட்டர் ரீச் பண்ணும்போது அது எவ்வளோ ஒர்க் டன் பண்ணியிருக்கோம், அடுத்தது அது கீழே வரும்போது அது எவ்வளோ ஒர்க் டன் பண்ணியிருக்கோம், அடுத்தது டோட்டல் ஒர்க் டன் அப்வர்டுக்கும் டவுன்வர்டுக்கும் சேர்த்து டோட்டல் ஒர்க் டன், இதோட ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறத எனக்கு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மேலே போகும்போது எனக்கு அந்த இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே போகுதுன்னா அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ஆகுது, அது எந்த டைரக்ஷனில் போகுது, மேலே தானே போகுது. டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த அப்வர்ட் டைரக்ஷனில் போகுது. ஆனால் அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் என்ன ஆகுது, பாயிண்ட்ஸ் இந்த டவுன்வர்ட் டைரக்ஷன். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மேலே போகுதுன்னா அது வந்து டிஆர் வந்து மேலே நோக்கி இருக்குது. பட் அதுக்கு ஆக்ட் ஆகிற அந்த எம்ஜி அப்படிங்கிற அந்த ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் தான் இருக்குது. அப்போ அந்த இதுக்கும் இடைப்பட்ட இருக்கிற அந்த ஒரு ஆங்கிள் என்னது 180 டிகிரியாக இருக்குது. ஓகே, தேர்ஃபோர் ஆங்கிள் பிட்வீன் கிராவிடேஷன் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 180 டிகிரியாக இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யலாம், ஒர்க் டன் பை த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இந்த அப்வர்ட் டைரக்ஷனாக அது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் போகுது, 5 மீட்டரில் போகுது. ஓகே, நம்ம இந்த இடத்துல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்னது அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ். அப்போ F = mgன்னு வச்சுக்கலாம். நார்மலாக நமக்கு ஒர்க் டன் இடையில இருக்கிற ஃபார்ம் என்னது F × dr × cos θவா. F அப்படிங்கிறது mg, dr அப்படிங்கிறது cos. இதுக்கு ரெண்டுக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் என்னது 180 டிகிரி அப்படின்னு வருமா. m இதோட மாஸ் எவ்வளோ, 2 kg தானே இதோட மாஸ். ஸோ 2 × இந்த கிராவிட்டி வந்து 10. ஓகே, அவங்க கொடுக்கல. ஓகே, 10 அப்படிங்கிறது வரும். நம்ம லாஸ்ட் சம்லேயே பார்த்துப்போம், இந்த கிராவிட்டி வந்து 10 ms⁻²ன்னு சொல்லிட்டு. அப்போ 10 அப்படின்னு வரும். அடுத்தது வந்து dr. இந்த dr அப்படிங்கிறது என்னது, அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு, 5 மீட்டர். ஸோ 5 cos 180 டிகிரியோட வேல்யூ என்னது -1. அதாவது cos 0ஓட வேல்யூ வந்து 1. ஓகேவா, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது cos 180, அதோட வேல்யூ வந்து -1. ஸோ இப்போ நம்ம இதெல்லாத்தையும் கால்குலேட் பண்ணும்போது 2 × 10 is 20. 20 × 5 வந்து 100. 100 × -1 is -100 ஜூல் அப்படின்னு வரும். ஓகேவா, ஸோ இது வந்து அப்வர்டில் போகும்போது எனக்கு ஒர்க் டன் என்னது -100 ஜூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து திருப்பி வந்து கீழே நோக்கி வருது. அப்போ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வந்து எனக்கு சேம் டைரக்ஷன். இப்போ அதாவது இந்த 5 kg மாஸ் வந்து இங்கே இருக்குது. அப்போ அது வந்து போய் ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து கீழே வருது. அப்போ இது வந்து dr, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இந்த இடத்துல நோக்கி இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபோர்ஸும் அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸும் வந்து இதே டைரக்ஷனில் தான் இருக்குது. அப்போ அதுக்கு இடையில ரெண்டுமே வந்து சேம் டைரக்ஷன் இருக்குது. அப்போ ஆங்கிள் பிட்வீன் என்னது, இதுக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் என்னது 0 டிகிரி. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒர்க் டனுக்கான அந்த ஃபார்முலா போட போகிறோம். அப்போ ஒர்க் டவுன் = F × dr × cos 0 டிகிரி அப்படின்னு வருமா. இந்த இடத்துலையும் எஃப்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், mg அப்படின்னு போடுறோம். dr cos 0 டிகிரின்னு வரும். cos 0 டிகிரியோட வேல்யூ என்னது 1. m மாஸ் எவ்வளோ, அது 2 kgன்னு கொடுத்துருந்தாங்கல்ல. கிராவிட்டி நம்ம போன இதில் எடுத்த மாதிரி 10ன்னு எடுத்துக்கலாம். dr டிஸ்டன்ஸ் எவ்வளோ, அது வந்து மேலே போயிட்டு இப்போ மேலே வந்து போகிறதுக்கு 5 மீட்டர்னா கீழே வரதுக்கும் அவ்வளோ தானே. ஸோ அதனால் 5 அப்படின்னு போட்டுட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 100 ஜூல் அப்படின்னு வருது. இப்போ நீங்கள் டோட்டல் ஒர்க் டன் வேணும் அப்படின்னா அப்வர்டையும் டவுன்வர்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணணும். எனக்கு அப்வர்ட் என்ன வந்தது -100 ஜூல், டவுன்வர்டு என்ன வந்திருக்கு 100 ஜூல். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 0ன்னு வருது. இது வந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கிராவிட்டி டஸ் நாட் ட்ரான்ஸ்ஃபர் எனி ஆப்ஜெக்ட் டு த இப்போ மொத்தமாக நம்ம சேர்த்து பார்க்கும்போது அது வந்து 0ன்னு வருதுல்ல. அப்போ கிராவிட்டி வந்து அந்த ஆப்ஜெக்ட்க்கு வந்து எந்த விதமான எனர்ஜியுமே கொடுக்கறது இல்லை. இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து அப்வர்டாக த்ரோ பண்ணும்போது எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஆப்ஜெக்ட் பை த எக்ஸ்டர்னல் ஏஜென்சி. இப்போ நான் தான் தூக்கி போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் வந்து எனர்ஜியை வந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, கரெக்டாக. ஸோ நான் தூக்கி போடுறேன்னா, இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டை தூக்கி போடுறேன்னா நான் வந்து இந்த பென்சிலுக்கு வந்து அந்த எனர்ஜியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இந்த ஆப்ஜெக்ட் இஸ் த்ரோன் அப்வர்ட்ஸ், த எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஆப்ஜெக்ட் பை த எக்ஸ்டர்னல் ஏஜென்சி. யார் தூக்கி போடுறாங்களோ அவங்க, விச் மீன்ஸ் த ஆப்ஜெக்ட் கெயின் சம் எனர்ஜி. அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து எனர்ஜி வந்து கெயின் ஆகிருக்கும். ஓகேவா, ஆஸ் சூன் அஸ் அது வந்து திருப்பி பேக் பொசிஷன் அண்ட் ஹிட்ஸ் திருப்பி அது வந்து எர்த்தை வந்து ஹிட் பண்ணும்போது அந்த எனர்ஜி வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து திருப்பி அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்துக்கே வந்து சேர்ந்துது. இப்போ நான் இதை தூக்கி போட்டு இது கீழே வரும்போது நான் கொடுத்த எனர்ஜி வந்து திருப்பி என்ன ஆகிடுது, அந்த எர்த்துக்கே வந்து அதாவது அந்த சர்ஃபேஸ்லேயே வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. ஓகேவா, ஸோ இதுதான் அங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கொடுக்குற எனர்ஜி இது வந்து அது திருப்பி அந்த எர்த்துக்கு கொடுக்குற எனர்ஜி ரெண்டு சேர்க்கும்போது 0 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்தது வந்து ஒரு எக்ஸாம்பிள் 4.5 ஒரு வெயிட் லிஃப்டர் இருக்கார். அவர் வந்து எவ்வளோ மாசை தூக்குறாரு அப்படின்னா 250 kg தூக்குறாரு.
வித் 5000 நியூட்டன் அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் வச்சுட்டு தூக்குறாரு, ஒரு 5 மீட்டர் அளவுக்கு தூக்குறாரு. ஓகேவா? அப்போ ஒர்க் டன் பை த வெயிட் லிஃப்டர், அந்த வெயிட் லிஃப்டர் எவ்வளோ ஒர்க் டன் பண்ணியிருப்பாரு, அடுத்தது கிராவிட்டி வந்து எவ்வளோ ஒர்க் டன் பண்ணியிருக்கோம், அப்புறம் வந்து நெட் ஒர்க் டன் எவ்வளோ அப்படிங்கிறத கேட்குறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டான சம். ஓகேவா? அப்போ இந்த வெயிட் லிஃப்டர் வந்து அந்த மாஸை தூக்கும் போது ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் கொடுக்குறாரோ அதே அளவுக்கு, இப்போ அந்த வெயிட் லிஃப்டர் வந்து இந்த மாஸை வந்து இப்படி தூக்குவார். கரெக்டாக இப்படி தூக்கும் போது அவர் வந்து ஃபோர்ஸும் மேலே இருக்கிற டைரக்ஷனில் தான் கொடுக்குறாரு. அப்போ அந்த வெயிட்டும் லிஃப்ட் ஆகுறதும் வந்து மேலே இருக்கிற டைரக்ஷனில் தான் லிஃப்ட் ஆகுது. அப்போ ரெண்டுமே வந்து சேம் டைரக்ஷனில் இருக்கிறதுனால அப்போ அதுக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் என்னது 0 டிகிரி. அப்போ ஆங்கிள் வந்து 0 டிகிரி. அப்போ ஒர்க் டன் பை த வெயிட் லிஃப்டர் எவ்வளோன்னு சொல்லலாம்? வெயிட் லிஃப்டர் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு, இந்த இடத்துல ஏன் ஹெச்ன்னு போட்டிருக்காங்க, எஃப் இன்ட்டு டிஆர் இன்ட்டு காஸ் தீட்டா தானே வரும். அது வந்து ஒரு ஹைட்டுக்கு தானே தூக்குறாங்கன்னா எஃப் இன்ட்டு ஹெச் இன்ட்டு காஸ் தீட்டா. அப்போ இது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் வந்து 0 டிகிரி. அப்போனால ஃபோர்ஸ் ஆஃப் வெயிட்டர்னு சொல்லியிருக்காங்க இன்ட்டு ஹெச் இன்ட்டு காஸ் 0 டிகிரின்னு வரும். ஸோ எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க? 5000 நியூட்டன் இன்ட்டு ஹைட் எவ்வளோ ஹைட்டில் தூக்கியிருக்காங்க? 5 இன்ட்டு காஸ் 0ட வேல்யூ வந்து 1. ஸோ இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 25 ஜூல் அப்படின்னு வரும். அந்த 25,000 ஜூல்ஸ் அப்படின்னு வரும். அந்த 1000 வந்து நம்ம கிலோன்னு எழுதிடலாம். 25 கிலோ ஜூல் அப்படின்றத எழுதிடலாம். ஓகேவா? இப்போ அடுத்தது when the weight lifter lift the mass, அப்போ அந்த வெயிட் லிஃப்டர் வந்து தூக்கும் போது கிராவிட்டி வந்து டவுன்வேர்டாக ஆக்ட் ஆகும். கரெக்டாக? அப்போ இப்போது எனக்கு என்ன சொல்லலாம், இப்போ இந்த வெயிட்டில் வந்து தூக்குறாங்க, அப்போ வெயிட் தூக்குறது வந்து மேலே நோக்கி போகுது, அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து மேலே நோக்கி இருக்குது. பட் ஆனால் அந்த கிராவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கிராவிட்டி வந்து டவுன்வேர்ட்ஸில் இருக்குது. கரெக்டாக? இப்போ இந்த இடத்துல நம்ம எடுத்தது என்னது, வெயிட் லிஃப்டரோட ஃபோர்ஸும் அவர் தூக்கின அந்த ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எடுக்கும்போது அது வந்து சேம் டைரக்ஷனில் இருந்தது. பட் இந்த இடத்துல வந்து வெயிட் லிஃப்டர் தூக்கும்போது அது அந்த வெயிட் வந்து இவ்வளோ இடத்துக்கு டிஸ்பிளேஸ் ஆகுது. பட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ்ன்னு எடுக்கும்போது அது வந்து கீழே நோக்கி வருது. அப்போ இது ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ தீட்டா வந்து 180 டிகிரி அப்படிங்கிறத போட்டு நம்ம இதே மாதிரி இந்த சம்மில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ வெயிட், அதாவது இந்த ஒர்க் டன் பை த கிராவிட்டி எவ்வளோ, எஃப் அந்த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி இன்ட்டு ஹெச் இன்ட்டு காஸ் தீட்டான்னு வருமா. அப்போ ஃபோர்ஸ் எவ்வளோ, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எம்ஜி அப்படின்னு வரும். இப்போ எம்ஜி இன்ட்டு எம்ஜி இங்கே இருக்கிற ஹெச் இன்ட்டு காஸ் 180 டிகிரின்னு வரும். காஸ் 180 டிகிரியோட வேல்யூ -1. ஹைட் எவ்வளோ தூக்கிருக்காரு? 5 இன்ட்டு கிராவிட்டி எவ்வளோ? 10. மாஸ் எவ்வளோ? 250. கரெக்டாக? அந்த வெயிட் அந்த மாஸ் 250ல, ஸோ 250. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -12,500 ஜூல்னு வருது. அதை நான் எப்படி எழுதிக்கலாம்? அது கிலோவில் சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து 3 டிஜிட்ஸ் தள்ளி புள்ளி வைக்கும்போது -12.5 கிலோ ஜூல் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு நெட் ஒர்க் டன்னும் கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யலாம்? டோட்டல் ஒர்க் டன் கண்டுபிடிக்கலாம். அப்போ ஏற்கனவே கண்டுபிடிச்சது என்னது 25 கிலோ ஜூல், இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது என்னது 12.5 கிலோ ஜூல். ஸோ இது ரெண்டுத்தையும் பண்ணும்போது எனக்கு 12.5 கிலோ ஜூல் அப்படின்றது கிடைக்குது. இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், இப்போ இவரோட ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, இவர் செஞ்ச ஒர்க் டன் வந்து அதிகமாக இருக்குது, இந்த ஒர்க் டன் வந்து கம்மியாக இருக்குது. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொருத்தரோட கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்ப வேல்யூபிள். தேங்க்யூ.